ரீசெண்டா நம்ம ஒன் பீஸ்ல சில பவர்ஃபுல் கேரக்டர்ஸை பார்த்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு லோக்கி, ஷாம்ராக், கங்கோ, சம்மர்ஸ் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸை பார்த்துட்டு இருக்கோம். பட் இவங்களெல்லாம் தாண்டி ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவங்க தான் ஈமுசாமா. இந்த ஒரு கேரக்டரை ஷேடோ அப்பியரன்ஸ்ல வரைக்கும் தான் இப்போ வரைக்குமே காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஷேடோ ரூலர் தான் என்டையர் வேர்ல்டையுமே டார்க்னஸ்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கேரக்டருக்கு என்டையர் ஐலாண்டையே எரேஸ் பண்ற பவர் இருக்கு. பட் இவ்வளவு தெரிஞ்ச நமக்கு அவங்களுடைய முழு பவர் பத்தி தெரியல. ஸோ எக்ஸாக்டா ஈமோடைய எபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும். மேபி அவங்களுக்கு ஹிடன் டெவில் ஃப்ரூட் இருக்கலாம். அந்த ஒரு டெவில் ஃப்ரூட் யோங்கோட பவரை சர்பாஸ் பண்ணும். அப்படி இல்லைன்னா அதை விட டேஞ்சரா இருக்கும். அட் த சேம் டைம் அது ஏன்ஷியன்ட் டெவில் ஃப்ரூட்டாகவும் இருக்கும். எனவே இந்த ஒரு ஈமோ கேரக்டரை ஃபர்ஸ்ட் ரெவரி ஆர்க்ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ரீசெண்டா எக்கெட் ஆர்க்ல அந்த எம்டி த்ரோன்ல ஈமோ சிட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதே ஆர்க்ல லுலுசியா கிங்டம் உடைய டெஸ்ட்ரக்ஷனையும் நம்ம பார்த்திருப்போம் ஈமோ மூலமா. அண்ட் இந்த லுலுசியா ஐலாண்ட் வெறும் டெஸ்ட்ராய் ஆகல, இந்த ஹிஸ்டரியில இருந்து எரேஸ் ஆகியிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறமா லுலுசியான்ற ஒரு ஐலாண்ட் இருந்துச்சா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தடையுமே இல்லாமல் எரேஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம ஈமோ. ஸோ இந்த வீடியோவில் ஈமோ யாரு, அவங்களுடைய பவர் என்ன, அவங்களுடைய நேம் என்ன மீன் பண்ணுது அப்படின்னு நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஈமோ யாரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஈமோசாமா செலஸ்டியல் டிராகன்ஸ் மாதிரி ஒரு ஆர்டினரி ரூலர் கிடையாது. ஆனால் அந்த செலஸ்டியல் டிராகன்ஸ் மாதிரி அரோகண்டாகவும் கேர்லெஸ்ஸாகவும் இருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் ஈமோடைய அப்பியரன்ஸ் மிஸ்ட்ரியாவே இருக்கு. அந்த ஒரு கேரக்டரை பார்த்து 5 எல்டர்ஸே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு அந்த கேரக்டருக்கு ஹைப் ஏற்றப்படுது. எனவே இப்போ அவங்களுடைய நேம் என்ன மீன் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். இந்த ஈமோன்ற நேம் இம்மார்டலுடைய ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்டிருக்கலாம். அதுவும் இல்லாம இந்த ஒரு இம்மார்டல் மூலியமா வாய்ட் செஞ்சுரியில இருந்து இவங்க வாழ்ந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஜாப்பனீஸ்ல ஈமோன்ற நேமுக்கு டு ஃபார்பிட் ஆர் டு எரேஸ் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு. ஸோ இந்த ஒரு ஜாப்பனீஸ் ஹிண்ட் மூலியமா இவங்களுக்கு ஹிஸ்டரி எரேஸ் பண்ற பவர் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேருக்கு ஒரு சில டவுட் இருக்கு. ஈமுசாமா வந்து 800 இயர்ஸ்க்கு முன்னாடி ரூல் பண்ண அதே பர்சனா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு ஆன்சர் தெரியல. பட் ஈமோவுக்கு இம்மார்டாலிட்டி எபிலிட்டி இருந்துச்சுன்னா அதுக்கான பாசிபிள் கனெக்ஷனை பத்தி பார்க்கலாம். அதாவது ஈமோவுக்கு அந்த எபிலிட்டி எப்படி கிடைச்சதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கான ஆன்சர் இந்த ஓபிஓபி நோமி தான். அந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர் யூஸ் பண்ணி எட்டர்னல் யூத் அப்படின்ற ஒரு எபிலிட்டியை அச்சீவ் பண்ண முடியும். பட் ஈமோ அந்த மாதிரி பண்ணாங்களான்னு தெரியல. ஒருவேளை அவங்க இம்மார்டலா இருந்தாங்கன்னா அவங்க தான் ஒரு ரீசனா இருப்பாங்க ஜாய்பாயோட கிங்டம் பத்தின ஹிஸ்டரியை எரேஸ் பண்ணதுக்கு. ஸோ ஜாய்பாய் கிங்டம் பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் தெரியாததுனால மேபி அவங்க இம்மார்டலா இருக்க சான்ஸ் இருக்கு. இப்போதைக்கு ஈமோக்கு இருக்கிற அந்த டெவில் ஃப்ரூட் பத்தின தியரியை பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் தியரி த எரேஷர். இது வந்து ஒரு பேரமிஷியா ஃப்ரூட் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் நிறைய தியரிஸ்ல ஈமோவுக்கு ஒரு பேரமிஷியா டைப் டெவில் ஃப்ரூட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் இல்லாம இந்த ஒரு பவர் யூஸ் பண்ணி எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கிற எது வேணாலும் எரேஸ் பண்ண முடியும் ஈமோவால. இதனால தான் லுலுசியா கிங்டம் இன்ஸ்டன்டா வைப் அவுட் ஆகியிருக்கு. அதுவும் ஒரு ட்ரேஸ் இல்லாம. பட் நீங்க சொல்வீங்க அந்த ஒரு கிங்டம் அதர் ஃபிளேம் வெப்பனால டெஸ்ட்ராய் ஆச்சு அப்படின்னு. பட் தடையவே இல்லாம எரேஸ் பண்ணாங்கல்ல, அதுக்கு தான் ஈமோவோட பவர் யூஸ் ஆகுது. ஜஸ்ட் ஈமோக்கு இருக்கிற தியரி மட்டும். ஸோ ரியலா எடுத்துக்காதீங்க. அண்ட் இந்த ஒரு டெவில் ஃப்ரூட் சுகருடைய ஹாபி ஃப்ரூட் மாதிரி தான். அந்த ஒரு எபிலிட்டி யூஸ் பண்ணி சுகரால பீப்புளோட மெமரியை எரேஸ் பண்ண முடியும். பட் ஈமோடைய டெவில் ஃப்ரூட் அதை விட அட்வான்ஸா இருக்க சான்ஸ் இருக்கு. லைக் ஹிஸ்டரியில இருந்து பீப்புளையும் ஐலாண்டே ரிமூவ் பண்ற மாதிரி. இது ஃபர்ஸ்ட் தியரி. இதுக்கப்புறமா செகண்ட் தியரி என்னன்னா த மித்திக்கல் ஜோன் செர்பென்ட் ஆஃப் ஈடன் அப்படின்ற ஒரு டெவில் ஃப்ரூட் நம்ம ஒன் பீஸ்ல பார்த்திருப்போம். மித்தாலஜிக்கல் அனிமல்ஸ் பேஸ் பண்ண ஜோன் டெவில் ஃப்ரூட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். நம்ம அந்த 5 எல்டர்ஸோட பவர்ஸ்லயே பார்த்திருப்போம். அந்த மாதிரி ஈமோவுக்கு ஒரு மித்திக்கல் ஜோன் டைப் டெவில் ஃப்ரூட் இருக்கலாம். அந்த ஒரு டெவில் ஃப்ரூட் செர்பென்ட் ஆஃப் ஈடன் அப்படின்னா டிராகன் மாதிரி இருக்கிற ஒரு கிரியேச்சர் பேஸ் பண்ணி தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கிறதுனால தான் ஈமோவுக்கு அந்த 5 எல்டர்ஸ் பவ் டவுன் பண்றாங்க. இது செகண்ட் தியரி. இதுக்கப்புறமா மூணாவது தியரி என்னன்னு பாத்தீங்கன்னா த டார்க் மேட்டர். இது வந்து ஒரு லோகியா டெவில் ஃப்ரூட். இந்த தியரி மூலமா என்ன சொல்றாங்கன்னா ஈமோவுக்கு இந்த லோகியா டைப் டெவில் ஃப்ரூட் இருக்கிறதுனால ஈமோவால டார்க் எனர்ஜி அப்படி இல்லைன்னா வாய்ட் லைக் மேட்டரை மேனிபுலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. சாப்டர் 1060ல லுலுசியா கிங்டம் டெஸ்ட்ராய் ஆகியிருக்கும். அந்த ஒரு டைம்ல கிளவுட்ஸ்லாம் டார்க் ஆகியிருக்கும். ஆல்மோஸ்ட் அங்க இருக்கிற ஏதோ ஒன்னு லைட்ல அப்சர்வ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது ஈமோடைய பவர் அப்படி இல்லைன்னா அந்த மதர் ஃபிளேமோடைய பவர்னு தெரியல. அண்ட் இந்த லுலுசியா கிங்டம் டெஸ்ட்ராய் ஆச்சுல, அதை நம்ம கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் பண்ணி ஆகணும். அது ஏன்னு நான் லாஸ்ட்ல சொல்றேன். ஸோ அந்த ஒரு அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி லுலுசியால இருக்கிற எல்லா பீப்புள்ஸுமே வேர்ல்டு கவர்மெண்ட்டை அப்போஸ் பண்ணி நிற்பாங்க. அதே டைம்ல சாபோவும் அந்த இடத்துல இருந்தாரு. அண்ட் ரெவல்யூஷனரி ஆர்மிக்கு பக்காவான ஒரு இடமாவும் இருக்கும். ஏன்னா அந்த பீப்புள்ஸ் வேர்ல்டு கவர்மெண்ட் அப்போஸ் பண்றதுனால ரெவல்யூஷனரி ஆர்மி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம சாபோவும் அந்த ஒரு டைம்ல தான் ஈமோவோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சு லுலுசியாக்கு வந்திருப்பாரு. ஸோ சாபோ ஈமோவை பார்த்ததுனால ஈமோவுக்கு அது பெரிய த்ரெட் அமையும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பீப்புள்ஸ் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு அப்போஸ் பண்றதுனால ஈமோவுக்கு பர்ஃபெக்ட் ரீசனா இருந்தது அந்த ஒரு கிங்டமை டெஸ்ட்ராய் பண்ண. ஸோ இது அந்த அட்டாக்கு முன்னாடி நடந்தது. இப்போ அந்த டெஸ்ட்ரக்ஷன் நடக்கும் போது என்ன ஆச்சுன்னா ஸ்கை நேச்சுரலா இல்லாம டார்க் ஆக ஆரம்பிச்சது. அந்த லுலுசியா பீப்புள்ஸுமே பயந்துட்டே கொஞ்சம் மேல பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு சிங்கிள் மூமெண்ட் தான் என்டையர் கிங்டமுமே டெஸ்ட்ராய் ஆகி எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்து எரேஸ் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாம அந்த ஒரு கிங்டம் மேப்லயே இல்லைன்ற மாதிரி எரேஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நடந்ததுனால இது வந்து ஈமோவுடைய காம்பினேஷன் பவரா இருக்கலாம். அதாவது அந்த கிங்டம் டெஸ்ட்ராய் பண்ணது அந்த மதர் ஃபிளேம் வெப்பன். ஆனா அதை எரேஸ் பண்ணது நம்ம ஈமோ.
அண்ட் இது ஒரு ஃபோர் ஷேடோவிங் மூமெண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி தான் ஈமோ ஏன்ஷியன் கிங்டமே டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கணும். அது எப்படின்னா ஈமோ அந்த மதர் ஃப்ளேம் வெப்பனை யூஸ் பண்ணி அந்த லுலுசியா கிங்டமை டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு வாய்டு உருவாகி இருக்கும். இதே மாதிரியான ஒரு வாய்டு தான் என்னிஸ் லாபிஸ்லயும் பார்த்துருப்போம். பட் அந்த வாய்டுக்கு மேலே அந்த ஐலாண்ட் இன்னமும் இருக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஈமோ வாய்ட் செஞ்சுரியில் அந்த ஏன்ஷியன் கிங்டமை இந்த மதர் ஃப்ளேம் வெப்பன் யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ணியிருக்கணும். அந்த ஒரு டைமில் அந்த கிங்டமை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஜாய் பாய் அந்த ஹோல் ஐலாண்டையும் அவருடைய பவர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கிறாரு. அதனால தான் அந்த ஒரு ஐலாண்ட் இன்னமும் அந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி அந்த மதர் ஃப்ளேமோடைய அட்டாக் ஜாய் பாய் மேலே பட்டதுனால தான் ஜாய் பாய் இறந்திருக்கணும். இதுக்கு என்ன ப்ரூஃப்னு கேட்டிங்கன்னா அந்த எனிஸ் லாபிஸ்ல நைட்டே வராது. அந்த இடத்துல எப்பவுமே சன் தான் இருக்கும். இப்போ அது எப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் சில பேருக்கு அந்த மதர் ஃப்ளேம் இப்போ ரீசெண்டாக இன்வென்டட் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்வீங்க. மேபி ஈமோ யூஸ் பண்ணது மதர் ஃப்ளேம் இல்லாம யுரேனஸ் வெப்பனா கூட இருக்கலாம். ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட்டை ஃபோர்ஷேடோ பண்றதுக்கு தான் இந்த ஒரு லுலுசியா கிங்டம் இன்சிடென்ட்டை நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தோம். ஸோ ஓடா எப்படிலாம் ஃபோர்ஷேடோ பண்ணுவோம் நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். அதனால இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபைனல் வாரை பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபைனல் வாரில் ஈமோ எப்படி டிஃபீட் ஆவாங்க அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். எனக்கு அந்த டவுட் இருக்கு. ஸோ ஈமோக்கு ஒரு காட் லைக் எபிலிட்டி இருந்ததுன்னா லூஃபி அண்ட் அவருடைய அலைஸ் எப்படி ஃபைட் பேக் பண்ணுவாங்கன்னா இந்த ஏன்ஷியன் வெப்பன்ஸை வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு ஃபைனல் பேட்டில் லூஃபிஸ் நிகா பவர்ஸ் விசஸ் ஈமோஸ் டார்க் டெஸ்ட்ரக்ஷன் எபிலிட்டி அப்படின்ற மாதிரி தான் போகும். மேபி பிளாக் பேர்டால அவரோட டார்க்னஸ் ஃப்ரூட் யூஸ் பண்ணி ஈமோடைய பவரை ஸ்டீல் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா லூஃபியும் பிளாக் பேர்டும் ஒன்னா சேர்ந்து ஈமோக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா மேபி சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவருக்குமே இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் மேல ஒரு பெரிய வெறுப்பு இருக்கு. அதுவும் இல்லாம ஈமோ ஒருவேளை உண்மையிலேயே இம்மார்டலா இருந்தா லாவோடைய ஓபியோபி நோமி ஒரு கீ ஃபேக்டரா இருக்கும் ஈமோவை டிஃபீட் பண்றதுக்கு. இதுல முக்கியமா ப்ளூட்டான், பொசைடான், யுரேனஸ் இந்த 3 ஏன்ஷியன் வெப்பன்ஸுமே ஒரு பெரிய ரோல் பிளே பண்ண போது ஈமோ டிஃபீட் பண்றப்ப. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இது எல்லாமே ஒரு தியரி தான். உங்களுக்கு ஈமோ பத்தின தியரி ஏதாவது இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை மென்ஷன் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இதோட ஈமோ பத்தின தியரி எல்லாமே முடியுது. இப்போ சாப்டர் 1145 பக்கம் வருவோம். சாப்டரோட ஸ்பாய்லர் பார்க்க போறது கிடையாது. பட் இது ஒரு சின்ன ஃபேக்ட் நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். என்னன்னா இந்த ஒரு சாப்டர் மூலியமா லூஃபிக்கும் லோக்கிக்கும் இருக்கிற பேரலல்ஸ் டீப்பரா இருக்கு. எப்படின்னா லோக்கிக்கு ஒரு சன் காட் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா நம்ம லூஃபி தான் உண்மையிலே நிக்கா. அது மட்டும் இல்லாம நம்ம லோக்கி ராக்ஸை ஒரு ஐடலா பார்த்திருக்காரு. லைக் நம்ம லூஃபி ஷாங்ஸை எப்படி ஐடலா பார்க்கறாரோ அதே மாதிரி தான். அண்ட் லோக்கி லூஃபியோட நேமை மிஸ்பெல் பண்ணியிருப்பாரு, அதாவது தப்பா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தான் லூஃபியும் நிறைய நேமை தப்பா சொல்லுவாரு. அண்ட் லாஸ்டா இந்த ஒரு சாப்டர்ல நம்ம லூஃபி லோக்கிக்கு மீட் கொடுக்குறாரு. அதன் மூலியமா அவரு ரெக்கவரும் ஆகுறாரு. ஃபுல்லாலாம் ரெக்கவர் ஆகல, ஜஸ்ட் அவருக்கு ஸ்ட்ரென்த் கிடைச்ச மாதிரி இருக்கு. அண்ட் இந்த ஒரு சாப்டர் நாளைக்கு மார்னிங் ரிலீஸ் ஆகும். இந்த ஒரு சாப்டர் நீங்க படிக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ லோக்கிக்கும் லூஃபிக்கும் இவ்வளோ பேரலல்ஸ் இருக்கிறதுனால மேபி லோக்கி லூஃபியோட கிரீவ்ல ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் லோக்கியோட ஐடல் அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஆனா லூஃபி அப்படி பண்ண மாட்டாரு. ஸோ ராக்ஸ் லோக்கியை ரிஜெக்ட் பண்ண மாதிரி நம்ம லூஃபி லோக்கியை ரிஜெக்ட் பண்ண மாட்டாரு. அவரோட கிராண்ட் ஃபிளீட்ல அப்படின்னா அவரோட கிரீவ்ல சேர்த்துக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இவங்க ரெண்டு பேரோட இன்டராக்ஷனுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லோக்கி மட்டும் நம்ம கிரீவுக்கு வந்துட்டாருன்னா ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். அண்ட் ஸ்ட்ரா ஹேட்ஸுக்கு ஒரு பவர் பேத்தன மாதிரியும் இருக்கும். இதை பத்தின உங்களோட தாட்டை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோல வந்து மீட் பண்றேன். Until then, stay tuned.